ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோ ஆப்பில் கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ETF வாங்கிக்கலாம். ஸோ அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸை ஃபாலோ பண்ணும். ஸோ கோல்டு ப்ரைஸ் ஏறுனா இந்த ETF ப்ரைஸ் ஏறும், இல்லை கோல்டு விழுந்தால் இந்த ETF ப்ரைஸு இறங்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டலாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம் பேஜில் ஸ்டாக்ஸில் இருப்பீங்க, மேலே சர்ச் பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு கோல்டு ETF அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு மேலேயே ஃபில்டர்ஸ் இருக்கும், அதுலேயும் ETF செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன ETF கோல்டு பீஸை ஃபாலோ பண்ணுதோ எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நிப்பான் இந்தியா, ICICI Prudential, UTI, ஜெரோதா, பிர்லா சன் லைஃப், ஸோ எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நான் நிப்பான் இந்தியா ETF எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க, 63.32. 1 இயர் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 16%, 5 இயர் பார்த்திங்கன்னா 87.89. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக நீங்கள் கோல்டு ETFில் போட்டுக்கலாம் மணி. இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக கோல்டு ப்ரைஸ் எந்த மாதிரி போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸும் மாறும். சரியா? ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குறது ரிஸ்க்கு அப்படின்னா அந்த மாதிரி டிஜிட்டலாக வாங்கிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஃபண்டு மேனேஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்டாக்ஸில் இந்த ETF ஃபாலோ பண்ணுது. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.81. 0.81 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு 8.1 ரூபா இவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. ஓகேங்களா? 2007 இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நார்மலாக நீங்கள் எப்படி ஸ்டாக் பை பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதையும் பை பண்ணிக்கலாம். எப்போல்லாம் கோல்டோட ப்ரைஸ் கீழே விழுகுதோ அப்போல்லாம் இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பை கொடுத்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி உங்களால் வாங்க முடியும்னு பார்க்கணும். ஒன்று 63 ரூபா அப்படின்னா 10,000 ரூபா போடுறீங்க அப்படின்னா உங்களால் கிட்டத்தட்ட ஒரு 130 140 குவான்டிட்டி வாங்க முடியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 150 குவான்டிட்டிக்கு பக்கமே வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எப்போல்லாம் கரெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுத்துட்டு குவான்டிட்டி எவ்வளவோ அடிச்சுட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லிமிட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் அடிச்சுக்கலாம். இல்லை அதில் டவுன் ஏராக இருக்கும், கொடுத்து மார்க்கெட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் போதோ அதுக்கு வாங்கிடும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஆட் மணின்னு பட்டன் வந்திருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி பணம் உங்கள் க்ரோ அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே பை பண்ணிக்கலாம். ஆட் மணி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆட் மணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை பே பண்ணணும். பணத்தை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு இங்கே கீழே பை இருக்கும். பை கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். ஸோ பணம் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பேஜில் பார்த்திங்கன்னா க்ரோ UPI அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதில் சைடில் ஏரோ இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மற்ற பேமெண்ட் ஆப்ஷன்லாம் வரும். கூகுள் பே, க்ரோ, அதர் UPI ஆப்ஸ், இல்லை நெட் பேங்கிங் எது மூலிமா பேமெண்ட் பண்ணுமோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் கீழே பார்த்திங்கன்னா பை இருக்கும். பை கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கோல்டு ETF வாங்கிக்கலாம். இது எப்பயும் போல் நீங்கள் ஸ்டாக் எப்படி ஹோல்டிங்ஸில் செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதையும் செக் பண்ணிக்கலாம். கரெக்ட் ஆகும்போதெல்லாம் ஒரு பல்கான குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டிஜிட்டலாக கோல்டு க்ரோ ஆப்பில் வாங்கிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் எந்த கோல்டு ETFில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.